ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா விஷயம் அங்கேருந்து கிளம்ப போகிறங்கிற முடிவானதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ணிட்டாரு. அப்போது தாத்தா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், பாட்டியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சித்தப்பா வழக்கம் போல் அவர் வந்து இல்லைன்னா, பட் சித்தியோட ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்களுமே அந்த சொத்துக்காக தான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே ஆகிடுச்சு டக்குனு. ஏன்னா அவங்க ஃபேஸில் இந்த ஹாப்பினஸ்ஸே இல்லை. விஜயை போகாதான்னு தடுத்தாங்க, பட் ஆனால் அவங்க மூஞ்சில் அந்த ஹாப்பினஸ் இல்லை. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக சித்தி, பாட்டி, சித்தப்பா எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரியை பற்றி, காவேரி இந்த உன்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்கீங்க, நீங்கள் ஏதோ அப்போனா நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்லும்போது தாத்தாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி வராரு. அப்போ விஜய் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணார். ஸோ வந்து தாத்தா நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், அதெல்லாம் கேட்குற நிலமையில நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் அந்த மனநிலையில் இருந்தார் இல்லையா, தாத்தா வாயிலேருந்து இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் காவிரி பிரியறதுக்கான விஷயம் எதுவுமே அவரோட வாயிலேருந்து வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஆசையுமே இருந்துச்சு. அதை தான் விஜயுமே சொல்கிறார், நீங்கள் உங்கள் வாயிலேருந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் தாத்தா, அதனால் தாங்க முடியாது அப்படிங்கிறத அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதாவது ஒட்டுமொத்த வீக்கா ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இந்த லெவலுக்கு போவார்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அங்கேயே பாட்டியை ஸ்டாப் பண்ணுவார்னு பார்த்தோம், பட் அங்கேயே ஸ்டாப் பண்ணல. இங்கேயுமே பாட்டி சொன்னதுமே வந்து பாட்டி சைடு ஏதாவது பேசுவார், பாட்டியை எதிர்த்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா பாட்டிக்கு சொன்னதுக்கு அவர் சொன்ன வந்த மாதிரி தான், அதாவது விஜய் காவேரி சேர வேண்டாங்கிற மாதிரி தான் அவருமே பேச வந்த மாதிரி தான் அவர் வந்து முன் வந்தார். பட் அதனால் விஜய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதை கேட்குறதுக்கு விஜய்க்கு எந்தளவுக்கு சக்தி இல்லையோ அதேமாதிரி நமக்கும் சக்தி இல்லை. பிகாஸ் நம்ம தாத்தாவை அந்தளவுக்கு நம்பணும். விஜய் காவேரி வந்து எந்த காலத்தையும் அவர் வந்து பிரியறதுக்கான ஒரு இது கொடுக்க மாட்டார், இவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கா மேலே எந்த நம்ம நம்பிக்கை வச்சோமோ அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீக்கா பிரிய விட மாட்டார் தாத்தா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தோம். பட் தாத்தா பேச முடிஞ்சது எனக்குமே ரொம்ப கஷ்டமாச்சு. பட் எனிவேஸ் தாத்தா பேச விடாமல் பண்ணது விஜய். ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த டீம் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிங்களா? நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க? இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.